மகாஸ்ரீ, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்ன மில்க் ஷேக் பண்ண போகிறீங்க? முலாப்பழம் கேட்கல. முலாப்பழம் ஸ்மூத்தி. சூப்பர், ஓகே. ம். முலாப்பழம் பனானா ஆ, பைனாப்பிள், முந்திரி பனானா. டேட்ஸ் பம்கின் ஹனி நாட்டு சக்கரை ம். தேங்காய் பால். ஓகே. நட்ஸ் இருக்குது, டேட்ஸ் இருக்குது, ஹனி, அதோட சேர்த்து நாட்டு சக்கரை தேவைக்கேற்ப எடுத்து வச்சுருக்கீங்கல்ல? ஓகே. தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ம். ஓகே. காட்டுங்க பார்க்கலாம். நல்ல பக்கத்தில். சூப்பர். ம். சூப்பர். ஓகே. ஓகே, இது எல்லாத்தையும் நல்லா blend பண்ணுறீங்களா? ஓகே. ஓகே. மஸ்க் மெலானும் பனானாவும் வச்சு ஒரு மில்க் ஷேக் பண்ணுறாங்க. ஓகே. இப்போது மஸ்க் மெலான் அண்ட் பனானா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜியை வந்து கெயின் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ரூட்டு தான் மஸ்க் மெலான். ஸோ மஸ்க் மெலான் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா 2 கப் அளவு மஸ்க் மெலான் நல்லா பொடியாக கட் பண்ணணும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த சீட்ஸை நீக்கிட்டு. ஸோ வாழைப்பழம் ஒன்று செவ்வாழையாக இருக்கட்டும், இல்லை ரஸ்தாளி, எதுனாலும் பரவாயில்ல, அது ஒன்று எடுத்து நல்லா ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருந்தாங்க. அதோட தேங்காய் பால் 1 கப்பு, அப்புறம் ஹனி அண்ட் அப்படி இல்லைன்னா அது பத்தலை அப்படின்னா ஸ்வீட்டுக்கு இன்னும் கற்கண்டு பவுடரும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நாட்டு சக்கரை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்தோன்னா டேட்ஸ் யூஸ் பண்ணலாம், அத்திப்பழம் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கேஷ்யூ மட்டும் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். மேல் டாப்பில் நமக்கு வந்து அந்த நாட்டு சர்க்கரையை இந்த மாதிரி தூவி ரெடி பண்ணலாம். சின்னதாக ஒரு பாட் இருந்ததுன்னா அதில் நம்ம வந்து ஊற்றி வச்சு கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சோம் அப்படின்னா அந்த பாட்டோடைய அந்த சில்னஸ் நமக்கு கிடைக்கும். அதில் அந்த சில்னஸோடு நம்ம குடிக்கும்போது இன்னும் இயற்கையாக குடிக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ ஹைட்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உடலில் நமக்கு டீஹைட்ரேட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், அப்போது இந்த மஸ்க் மெலான் வந்து ரொம்ப நல்லது. அடிக்கடி இது எடுத்துக்கலாம். அடிக்கடி டீஹைட்ரேட் ஆகுது, எப்படி கண்டுபிடிக்கிறது டீஹைட்ரேட் ஆகுது அப்படின்னா உடம்புல ட்ரைனஸாக இருக்கும். அதே மாதிரி யூரின் போகும்போது ரொம்ப எல்லோயிஷாக போச்சு அப்படின்னா நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகிருக்கு, அதாவது தண்ணி சத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது ஹைட்ரேஷனுக்கு சில ஜூஸஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் மஸ்க் மெலான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நம்ம பால் யூஸ் பண்ணாமல், சுகர் ஆட் பண்ணாமல், அதுக்கு பதிலாக பாலுக்கு பதிலாக தேங்காய் பாலும், சுகருக்கு பதிலாக ஜாக்ரி இல்லைன்னா ஹனி இல்லைன்னா கற்கண்டு பொடி இப்படி யூஸ் பண்ணி நம்ம மில்க் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்ல எனர்ஜியும் ப்ளஸ் ஹைட்ரேஷன், டீப் ஹைட்ரேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான மில்க் ஷேக்குன்னு சொல்லலாம். பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. சின்னவங்க மட்டும்தான் வந்து குடிக்கணுமா அப்படின்னு இல்லை, பெரியவங்க கூட குடிக்கலாம். இப்போ குழந்தைங்க ஸ்டடீஸ்னு போகிறதுனால உடம்புல நம்ம நல்லா ப்ராப்பராக வந்து தண்ணி குடித்தாங்களா அப்படிங்கிறதே வந்து கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வாரத்துக்கு 3 நாள் வந்து இந்த மஸ்க் மெலான் வந்து அவங்களே செஞ்சு அவங்க சாப்பிடும்போது பாடியில் அந்த ட்ரைனஸ் வந்து கம்மியாகும்.
அதே மாதிரி உடல்ல அந்த நீர் சத்து வந்து சடனாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த மஸ்க் மெலான். இது மாதிரி டைஜஸ்டிவ் ஹெல்த், அதாவது டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ இம்யூனிட்டி அண்ட் ஸ்கின் பூஸ்ட், அதாவது ஸ்கின்னை நல்ல பளபளப்பாக வச்சுக்கக்கூடியது, இம்யூனிட்டியை வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க்னு கூட சொல்லலாம். ஸோ நியூட்ரியன்ஸ் என்னென்ன அப்படி பார்த்தோம்னா இதில் வந்து பொட்டாசியம், விட்டமின் ஏ அண்ட் சி நிறைஞ்சிருக்கு, விட்டமின் B6 நிறைஞ்சிருக்கு, கால்சியம் நிறையா இருக்குது, அண்ட் புரோட்டீன் சத்து நிறைஞ்ச ஒரு மில்க் ஷேக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போது மகாஸ்ரீ வந்து இப்பேற்பட்ட ஒரு ஹெல்த்தியான ஒரு சாத்விக் மில்க் ஷேக்கை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அடிக்கடி இது செஞ்சு சாப்பிடும்போது சின்ன குழந்தையிலேயே அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு தெரியும் போது ஃப்யூச்சரில் அவங்களே வந்து பாடி டீஹைட்ரேட் ஆகுதா, யூரின் போகிறப்போ நமக்கே வந்து ஃபீல் ஆகும், ரொம்ப அதாவது கடுப்பாக போகும். அதாவது யூரின் போகும்போது நம்மளாம் ஃப்ரீயாக போகாமல் கொஞ்சம் பெயின் எடுத்து ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் எப்படி இருந்தாலும் சரி, அதுக்கு இந்த மஸ்க் மெலான் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இப்போவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய பாடிக்கு என்ன மில்க் ஷேக் எடுத்தால் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து வெளி வரலாம் அப்படிங்கிறது ஈஸியாக அவங்களே புரிஞ்சு அறிஞ்சு பண்ணி அவங்க உடம்பை சரிப்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் கிட்ஸு பண்ண சொல்கிறதே ரீசன். ஸோ இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, அதை பார்க்கலாம். ஓகே, சூப்பராக இருக்கே. இன்னும் பக்கத்தில் காட்டுங்க பார்க்கலாம். சூப்பர். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? நெட்டு ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பராக இருக்கா? வெரி குட், தேங்க்யூ குட்டி, சூப்பர். ஓகே, அதே மாதிரி ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, உடலுக்கு புத்துணர்வு தரக்கூடியதுன்னு சொல்லலாம், நல்லா சுறுசுறுப்புக்கு தரக்கூடியது. சோம்பேறியாக இருக்காங்க குழந்தைங்க, காலையில் எழுந்ததும் அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கே ஐயோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்கள வச்சே இந்த மஸ்க் மெலானும் பனானாவும் சேர்த்து ஒரு மில்க் ஷேக் செய்ய சொல்லி அவங்கள குடிக்க சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சுறுசுறுப்பாயிடுவாங்க. உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, முகத்துக்கு நல்ல ஒரு பொலிவை தரக்கூடியது. இப்போது வந்து டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து குடிக்கும்போது முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த பருக்கள் அது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடியது, ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சைனிங்கை கொடுக்கக்கூடியது, ஃபேஸுக்கு நல்ல ஒரு பிரைட்டனிங்கை கொடுக்கக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம உடம்பு முழுக்க ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் எதுன்னு கேட்டால் மஸ்க் மெலான் தான். ஸோ இது அடிக்கடி நம்ம வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் கூட தாராளமாக குடிக்கலாம். பீட்டல் லீஃப் அதெல்லாம் வந்து கொஞ்சம் 2 days அப்படி தான் நம்ம எடுத்துக்கிற வேண்டியதாக இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம அடிக்கடி குடிச்சிட்டு வரும்போது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். ஓகே, தேங்க்யூ கண்ணா. ஓகே, தேங்க்யூ, நல்லாவே செஞ்சு காட்டினீங்க. கிட்ஸ் எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ. ஸோ வேறு ஒரு டிஷ்ஷஸோட நாளைக்கு, அதாவது ஸ்வீட்டோட நாளைக்கு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் ஃபார் ஆல் கண்ணா. தேங்க்யூ குட்டீஸ், தேங்க்யூ.